ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குற்றாலசமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொப்பரை தேங்காயிலேருந்து ஒரு காரமான பொடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொப்பரை தேங்காய்ங்கிறது கடையிலையும் தனியாக அவைலபிளாக இருக்கும். இல்லாட்டினா கூட நம்ம வீடுகளில் சில நேரம் தேங்காயில் தண்ணி வற்றி போயிடும். அதில் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப்பு காய்ந்த தேங்காயை நம்ம கிரேட்டரில் நல்லா திரி வச்சுருக்கேன். காரத்திற்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு. இதுக்கு பதிலாக நம்ம நார்மல் ரெட் சில்லினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே முழு மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மல் ரெட் சில்லி ஒன்று போதும், அதில் காரம் அதிகமாக இருக்கும். காஷ்மீரி சில்லினா 2 to 3 எடுத்துக்கலாம். சால்ட் டேஸ்ட்டுக்கு. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். பூண்டு 1 பல். பூண்டு ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த தேங்காய் திருவலை போட்டு நல்லா வறுக்கணும். தேங்காய் திருவல் லைட் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தேங்காய் திருவலோட ஹீட்லேயே அந்த ரெட் சில்லி பவுடர் நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தனி பிளேட்டில் இதை மாற்றிட்டு இதை கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். இப்போது கடலைப்பருப்பும் அது கூட பூண்டையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நீங்கள் சில்லி பவுடர் பதிலாக முழு மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது கூட அதை ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்ச மிக்சர் நல்லா கூலானதும் அதை கிரைண்ட் பண்ணலாம். ஹாட்டாக இருக்கும்போது கிரைண்ட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணால் அது பொடி மாதிரி உதிரியாக வராது. இந்த பொடி நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணியும் செய்யலாம். அதுக்கு அந்த ஃப்ரெஷ் கோகோனட்டை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதே ப்ராசஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக தான் கிரைண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு ஒன்றும் பாதியுமாக இருக்கும். இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அப்படி வேணான்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சில்லியும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி நீங்கள் லைட்டாக பல்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா வெறும் தேங்காய், உப்பு, மிளகாய் பொடி இல்லை மிளகாய் வச்சு மட்டுமே இதை செய்யலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை நம்ம சாதத்துக்கு கூட விரவி சாப்பிட்லாம். காய்கறி பொரியலுக்கு மசாலா போடுறதுக்கு பதிலாக இந்த பொடியை சேர்க்கலாம். அண்ட் தென் இட்லி தோசைக்கு தொட்டுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம செஞ்சுருக்க இந்த பொடியை வச்சு ஒரு பொடி தோசை செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இந்த பொடி தோசை செய்கிறதுக்கு நம்ம நல்லா ஆஸ் யூஷுவல் தோசை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை நல்லா நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயை சேர்த்து நல்லா அந்த தோசை சைடில் நல்லா ரோஸ்ட் ஆகி எந்திரிச்சு வந்ததும் நம்ம திருப்பி போடனாலும் திருப்பி போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃபோல்டு பண்ணி தோசையை எடுத்துடலாம்.
இந்த பொடி செஞ்சிங்கன்னா இது வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே காலியாக போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து நீங்கள் எதாவது வெளியே லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.